ஹாய் வர்ஸ் வணக்கம். இது தமிழ் டன் சேனல், நான் உங்கள் தமிழ். ஓகே வர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய காணொலி அப்படின்னு பார்த்தீங்களேன், காணொலியில் வந்து இன்றைய தகவலில் நம்ம ஹெல்த் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க. அந்த உணவை பற்றி தான் நம்ம அதை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி கதையாகவே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உணவு சமைப்பு இடத்துல என்னென்ன மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உணவை எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சமைக்கும் போது என்ன மாதிரி அதிர்வுகள்லாம் இருக்கணும், அதாவது வந்து என்ன மாதிரி சத்தங்களோட நம்ம வந்து உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் யாருமே பயன்படுத்துறதில்ல. சும்மா வந்து வருவோம், சமைப்போம், அங்கே சண்டை ஓடுது, டிவி ஓடுது, டிவி பார்த்து சமைப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த உணவை நம்ம எப்படி சமைக்கிறோம், அதை எப்படி நம்ம பரிமாறுறோம், அவங்க எப்படி நம்ம சாப்பிட்றோம், அப்போ தான் அந்த உணவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வேறு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். உணவு சமைக்கப்படும் இடத்தில் வந்து நல்ல அதிர்வுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சமைக்கும்போது அனாவசியமான சண்டைகள் அல்ல அற்ப விவாதங்கள் நடந்தால் அந்த உணவு அசுத்தப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன கதையை சொல்கிறோம். அதாவது நம்ம மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதை தான். அதாவது வந்து துரியோதனுக்கும் பாண்டவர், அதாவது வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கிற சண்டையில், அந்த டைமில் வந்து கடைசியாக சண்டையில் வந்து சண்டை வேணுமா வேண்டாமாங்கிற போது வந்து கிருஷ்ணன் வந்து தூதராக போவார். அப்படி தூதராக போகும்போது அரண்மனையில் வந்து இப்போ வந்து விருந்து வச்சுட்டு சொல்லலாம் அப்படின்னு பேசும்போது வந்து துரியோதனும் விருந்து கொடுக்கலாம்னு சொல்லி இருப்பார். அப்போ வந்து துரியோதனன் வந்து 56 விதமான விசேஷ உணவுகளை வந்து தயாரித்து கிருஷ்ணருக்கு சாப்பிட கூப்பிடுவார். ஆனால் அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சமைக்க இடத்துல கிருஷ்ணரை எப்படி கைது செய்கிறது என்று அந்த விவாதத்தை பற்றியே வந்து அங்கே உணவு சமைப்பாங்க. அப்புறமேட்டு அந்த கிருஷ்ணருக்கு வந்து உணவு சாப்பிட வந்து மறுத்துறாரு. இதை தெரிஞ்சு போனதுனால கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளை இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து மறுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறார் அப்படின்னா, விதுரர், அதாவது வந்து துரியோதனோட சித்தப்பா, அவர் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அவர் போயிடுறாரு. விதுர வீட்டுக்கு போகிறாரு. விதுர வீட்டுக்கு போயிட்டு அங்கே விதுர மனைவி வந்து கிருஷ்ணரை பார்த்தோமே அப்படியே புலாங்கீதம் மறைஞ்சிட்டாங்க. பயங்கரமாக ஒரு சந்தோஷம், அவர் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் அந்த மகிழ்ச்சியில் எதை செய்கிறோம் என்ன பண்ணணுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அவங்க மனைவி விதுரரோட மனைவி என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு வாழைப்பழத்தோட தோலை உரிச்சு பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தோலை வந்து அன்புடன் கிருஷ்ணருக்கு தந்துட்டாங்க. அதை வாங்கி சாப்பிட்டாரு. கிருஷ்ணரும் மகிழ்ந்துட்டாரு, அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு, நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதை பார்த்த பதறி போன நம்ம விதுரர் என்ன பண்ணாருன்னா, மனைவி பார்த்துட்டு ஒரு கோபமான பார்வையில் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, விதுரா, நான் அன்பிற்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன். எனக்கு உள்ள அன்புடன் ஒரு துளி நீர், ஒரு இலை, ஒரு பழம் எதை தந்தாலும் அதுவே எனக்கு போதும் என்று சொல்லிட்டு அருளாசியும் வழங்கினாரு. உள்ளன்புடன், அதாவது என்ன சொல்றாங்க, இப்படி அந்த விஷயம் பண்ணதுனால கிருஷ்ணரே அந்த வாதத்தில் அப்படி பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற விஷயமும் அந்த கதையில் சொல்லப்படுது. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உள்ளன்புடன் அனாவசியமாக சண்டைகள், அற்புத விவாதங்கள் இல்லாத இடத்துல உணவு சமைக்க வேணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சமைக்கும் பொழுது கணவரை, குழந்தைகளை நினைத்து வாழ்த்தி அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, தெய்வீகமான பாடல்களை கேட்டு சமைக்கும் போது அதனுடைய அதிர்வுகள் சமைக்கும் உணவில் உள்ள தண்ணீரினால் உள் வாங்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயமும் சொல்றாங்க. இறைவனை நினைத்து கொண்டு சமைக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தினருக்கு, குழந்தைகளுக்கு இறை உணர்வு உணவின் வழியாக கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அசுத்தமான சூழ்நிலையில் நாம் சுவாசிக்கும் பொழுது, அசுத்தமான தண்ணீரை குடிக்கும் போது, அசுத்தமான உணவை உண்ணும் போது நம் உடல்நிலை சீராக இல்லாமல் பாதிக்கப்படுகிறது. அது ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல எண்ணங்களோடு சமைச்சோம் அப்படின்னா அது நல்ல உணர்வுகளோட இறை உணவோடு உள்ள போகுது. மற்றபடி நமக்கு மற்ற தேவையில்லாத விஷயங்களை அற்ப விவாதங்களோட பேசிக்கிட்டோ பண்ணிக்கிட்டோ செய்யும் போது, சண்டை போட்டுக்கிட்டோ செய்யும் போது அதோட கெட்ட எண்ணங்கள் மட்டுமே தான் போயிடுதுன்னு சொல்றாங்க. அது போலதான் நாம் கோபத்துடன் சமைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு சொல்றாங்க. வேண்டா வெறுப்புடன் சமைக்க வேணாம்னு சொல்றாங்க. டிவியில் வரும் வன்முறை காட்சிகளோ அல்ல அழுகை காட்சிகள் போன்றவற்றை கேட்டுக்கொண்டு சமைப்பது போன்றவை நம் குடும்பத்தினருக்கு தேவையில்லாத உணவுகளை குடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம் குடும்பத்தில் பிடிவாதம் பிடிக்கும் குழந்தைகள், முரட்டத்தனமாக நடக்கும் குழந்தைகள், கோபப்படும் கணவர், மாமியார் போன்றவர்கள் நாம் அன்புடன் வாழ்த்தி சமைக்கும் உணவினால், தெய்வீக பாடல்களை கேட்டுக்கொண்டே சமைக்கும் உணவை உண்பதினால் அவர்களுடைய எண்ணங்களில் செயல்களிலும் மாற்றம் ஏற்பதை நாம் கண்டிப்பாக உணர முடியும். ஆகவே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அவசரமாக பரிமாறாமல், டிவி பார்த்து கொண்டு பரிமாறாமல், குழந்தைகளும் கணவரும் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடாமல் அனைவரும் குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிடும்போது ஆரோக்கியமான உடல்நிலை மட்டுமில்லை, மனநிலை மற்றும் நற்பண்புகள்
நற்குணங்கள், தெளிவாக பேசும் தன்மை, தெளிவாக முடிவெடுக்கும் தன்மை போன்ற அனைத்து மாற்றங்களும் நம் குடும்பம் ஏற்படுவதை நாம் தனியாக உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே விவாஸ், நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம சொல்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் நோய்களுக்கும் சரி, மன அழுத்தங்களுக்கும் சரி, உணவே மருந்தாகும். ஆரோக்கியமான உயிருணர்வு அதுதான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதான் உணவே மருந்து. அந்த உணவை வந்து நம்ம சிறப்பாக, கண்டிப்பாக, நல்ல விதமாக, நல்ல ஒரு இசைத்தட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு, இல்லை வந்து நல்ல எண்ணங்களை நினைத்துக்கிட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி மேற்கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிடுவோம். அது மாதிரி நினைச்சிட்டு நம்ம செஞ்சோம்னா அந்த உணவே வந்து நமக்கு ஒரு மருந்தாக அமையும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தமிழ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.